அடர்ந்த அமேசான் காடுகளில் ஒரு காலத்தில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. பெரிய தலையை பாதங்களில் ஊன்றி உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய எலி எதிர்பாராத விதமாக சிங்கத்தின் மூக்கில் குறுக்கி ஓடியது. இது சிங்கத்தை எழுப்பியது. சிங்கம் சிறிய எலியின் மீது கோபத்துடன் தனது பெரிய பாதத்தை வைத்தது. ஏழை எலி சிங்கத்திடம் கெஞ்சியது, இந்த முறை தன்னை விடுவித்து அவள் வேறொரு நாளில் திருப்பிக் கொடுப்பாள். இதை கேட்டு மகிழ்ந்த சிங்கம் இவ்வளவு சிறிய உயிரினம் தனக்கு எப்படி உதவ முடியும் என்று யோசித்தது. ஆனால் அவர் நல்ல மனநிலையில் இருந்தார் மற்றும் அவரது பெருந்தன்மையில் அவர் இறுதியாக சுட்டியை விட்டுவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு பெரிய விலங்கு காட்டில் இரை தேடும் போது ஒரு வேடன் சிங்கத்திற்கு பொறி வைத்தான். வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிய சிங்கம் தன்னை விடுவித்துக் கொள்வதில் சிரமம் அடைந்து கோபத்தில் உரத்த குரலில் கர்ஜித்தது. எலி கடந்து செல்லும் போது கர்ஜனை சத்தம் கேட்டது மற்றும் வேட்டைக்காரனின் வலையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள சிங்கம் கடுமையாக போராடுவதை கண்டாள். அந்த சிறிய உயிரினம் சிங்கத்தின் பொறியை நோக்கி வேகமாக ஓடி தன்னை கட்டியணைத்து வலையை கிழிக்கும் வரை தனது கூர்மையான பற்களால் வலையை கடித்தது. மெதுவாக அவள் வலையில் ஒரு பெரிய துளை செய்தாள். விரைவில் சிங்கம் தன்னை வேட்டைக்காரனின் வலையில் இருந்து விடுவிக்க முடிந்தது. சிங்கம் தனது உதவிக்கு சிறிய எலிக்கு நன்றி தெரிவித்தது மற்றும் சுட்டி தனது உயிரை காப்பாற்றியதற்காக சிங்கத்திற்கு இறுதியாக திருப்பிச் செலுத்தியதை அவருக்கு நினைவூட்டியது. அதன் பின் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாகி காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. கதையின் கருத்து: அன்பும் கருணையும் வீணாகாது. நீங்கள் கருணையால் சாதிக்க முடியும், நீங்கள் பலத்தால் செய்ய முடியாது.